அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு என்னென்னா, நுகர்வோர் உபரி அப்படின்ற ஒரு கேள்வி தான் பார்க்க போகிறோம். நுகர்வோர் உபரி அப்படின்னா என்னென்னா, ஆல்ரெடி நம்ம படித்தோம். இது தேவை விதி படித்தோம். இது பார்த்திங்கன்னா குறைந்த செல்லிருத நிலை பயன்பாட்டு விதியை இது பண்ணி தான் நம்ம பார்க்கோம். நெக்ஸ்ட் 3 மார்க்கில் வரும், அதை நம்ம பார்க்கலாம். இது 2 மார்க் கேள்வியில் கேட்டிருக்காங்க. நுகர்வோர் உபரின்னா வேறு ஒன்றும் கிடையாதுங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு பொங்கல் பண்டிகைக்கு நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க துணி எடுக்கிறதுக்காக. கடைக்கு போகும்போது ஒரு ட்ரெஸ்ஸை பார்க்குறீங்க, ஒரு பேண்ட் ஷர்ட் அழகாக இருக்குது. உங்கள் கையில் இருக்கிற அமௌண்ட் பார்த்திங்கன்னா ஒரு பணம் ஒரு ரூ. 500 இருக்குது அப்படின்னா, அந்த ரூ. 500க்கு நீங்கள் ஆனால் அந்த பேண்ட் ஷர்ட்டும் பிடிச்சிருக்கு உங்களுக்கு. அந்த ரூ. 500க்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பேண்ட் ஷர்ட்டோட மதிப்பு நீங்கள் உங்களுடைய எண்ணத்திலே நீங்கள் மதிப்பீடு செஞ்சுருப்பீங்க. இது விலை பார்த்திங்கன்னா ரூ. 500ன்னு நீங்கள் கொடுக்க நினச்சிருப்பீங்க. ஆனால் ஏன்னா கடைக்காரர் சொல்லியிருப்பாங்க, சரிங்களா? கடைக்காரர் கடைசியாக அந்த பேண்ட் ஷர்ட் வாங்கும்போது அந்த பொருளினுடைய விலை பார்த்திங்கன்னா 300 சொல்கிறாங்கண்ணா. ஆனால் நீங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும், அந்த ரூ. 500ல் ரூ. 300 போயிடுச்சு அப்படின்னா, இன்னும் மிச்சம் இருக்கிற பேலன்ஸ் ரூ. 200 இருக்குது, சரிங்களா? அந்த ரூ. 200 தான் என்ன நம்ம சொல்லுவோம் அப்படின்னா நுகர்வோர் உபரி அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரூ. 500ல் ரூ. 300 போக மீதி இருக்கிற அந்த ரூ. 200 தான் நம்ம நுகர்வோர் உபரின்னு சொல்லுவோம். அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆல்பர்ட் மார்ஷல் இது பண்ணி சொல்லியிருப்பாங்க. மார்ஷலின் கூற்றுப்படி நுகர்வோர் எச்சம் அல்லது நுகர்வோர் உபரி என்னாலும் ரெண்டுமே ஒன்று தான். ஒரு பொருளை வாங்காமல் இருப்பதை விட வாங்குவதே மேல் என முடிவு செய்து கொடுக்க நினைக்க விலைக்கும் நுகர்வோர் உண்மையில் கொடுத்த விலைக்கும் உள்ள வித்தியாசம்தான் நுகர்வோர் எச்சம் எனப்படும். அதாவது ஒரு பொருளை பார்த்துட்டோம், அதை வாங்காமல் இருப்பதை விட வாங்குவதை முடிவு செய்து கொடுக்க நினைக்க விலைக்கும், அதாவது நுகர்வோர் உண்மையில் எவ்வளோ கொடுக்கணும்னு நினச்சாரு, ரூ. 500. ஆனால் அந்த உண்மையில் எவ்வளோ, ரூ. 300. அந்த உண்மை விலைக்கும் கொடுக்க நினைக்க விலைக்கும் உள்ள வேறுபாடு இருக்குது இல்லையா, அதுதான் நுகர்வோர் எச்சம் அல்லது நுகர்வோர் உபரி எனப்படும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது 2 மார்க் கேள்வியில் வரக்கூடிய கேள்வி. இதை பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.